ஹலோ நான் கைஸ், உங்கள் இன்னைக்கு நம்ம சர்வைவல் சீரியஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இன்னைக்கு என்னென்ன கோல்ஸ்லாம் பண்ண போகிறோம்னா, அதாவது இன்னைக்கு நம்ம அயன் எடுக்கணும். அதுக்கப்புறம் பக்கெட் செஞ்சு நம்ம பார்ட் 3ல் ஃபார்மிங்கை கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ அதுக்கு எனக்கு லேடர்ஸ் தேவை, அதை தான் இன்றைக்கி மைன் பண்ண போகிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே என் வீட்டில் ஸ்பான் ஆகிட்டேன். என்னோட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னா, இந்த லீவ் விட்டதில் ஐஸ் தின்னு சளி பிடிச்சிருக்கு. அதனால் பவித்ரன் ப்ரோ இன்னும் 5 நாளில் ஸ்கூலுக்கு எனக்கு கிண்டல் பண்ணக்கூடாது. அவர் இந்த ஸ்கூலான்னு கூட தெரியல கைஸ். அடுத்து இங்கே நம்ம லேடர் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஐயோ குதிச்சிட்டனே, கீழே விழு. எப்போ பார்த்தாலும் சோறு. ஃபார்மில் எதுவும் விளையில அவ்வளோவா. பொட்டேட்டோ பீட்ரூட் நட்டோன்னு நினைக்கிறேன் பழைய வீடியோவில். நம்ம கிராஃப்டிங் டேபிள் ஓப்பன் பண்ணி நாம் லேடர் செஞ்சு மேலே போகிறோம். எங்கே ஃபஸ்ட்டு வுட்லேருந்து பிளாங்க்ஸாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளாக மாற்றிக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் இல்லையே, சரி கிராஃப்டிங் டேபிள். இந்த கிராஃப்டிங் டேபிள் இல்லைன்னா இந்த மைன்கிராஃப்ட் என்ன இருக்கும்? கிராஃப்டிங் டேபிளுக்கு பதிலாக ஃபர்னன்ஸில் எல்லாத்தையும் உருக்கி மேஜிக் மாதிரி வர மாதிரி இருந்தால் என்ன இருக்கும் தெரியலையே கைஸ். கிராஃப்டிங் டேபிள் இப்போ நம்ம செஞ்சு வச்சாச்சு. அதுக்கு கதவுக்கு பதிலாக அதை வச்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிளை என்னடா போட முடியல? ஓ, ஸ்டிக்கா? இப்போ நம்மகிட்ட 22 ஸ்டிக்ஸ்னால் அப்போது 9 லேட்ரு தான் பண்ண முடியும். 9 லேட்ரு பத்தாது, இன்னும் 2 வேணும். அந்த 2 நம்ம மிச்சம் பண்ணிடலாம். இப்போ கீழே ஒரு பிளாக் விட்டோம்னா நம்ம ஜம்ப் பண்ணும்போது லேடரில் இதாகும். என்னடா அது? ஐயோ, இது வேறு. எடுத்து நம்ம இது பண்ணிடலாம். ஜம்ப் லேட்ரு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஐயோ, ஏன் தான் அப்படி நடக்குதோ எனக்கு மட்டும். மறுபடியும் எடுத்து போட்டுடலாம். அடுத்து ஐயோ, எனக்கு வெறியாக இருக்கு ப்ரோ. சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. ஐயோ, நான் எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், இது எங்கே ப்ளேஸ் ஆகுது பாருங்களேன். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும், அவ்வளோதான். இப்போ ஜம்ப் பண்ணிட்டே லேட்டரை போட்டுடலாம். போடு. ஐயோ, மேலே முட்டிச்சு. தப்பான பக்கம் போட்டுனா. இப்போ ஐயோ, தண்ணியில் விழுந்துட்டேன். டர்ட்டை ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த லேட்டரை உடைக்கணும். எங்கள் ஆக்ஸ் எடுக்க எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆக்ஸில் தான் சீக்கிரமாக லேடரை உடைக்கலாம். அதுவும் ஸ்டோன் ஆக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அயன் 3 தான் இருந்ததுன்னா நான் பிக்ஆக்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஆக்ஸை ஸ்டோன்லேயே வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் ஆக்ஸ் இப்போ டைமண்டுக்கு போயிடுச்சுன்னா நான் அயனை ஆக்ஸாக பண்ணிப்பேன். அதே மாதிரி ஸ்வாடும் நான் அயன்லேயே பண்ணிப்பேன். இப்போ நான் சர்வைவல் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸ்வார்ட் எடுக்கிறேன். இல்லைனா சும்மா கேம் பீட் பண்ணுற மாதிரி போகணும்னா நான் ஸ்வார்ட்லாம் எடுக்க மாட்டேன் கைஸ். அப்படியே ஆக்ஸ் வச்சு கங்காடுங்கடா. சில டைம்லாம் பிக்ஆக்ஸ் வச்சு அடிச்சிருக்கேன். சின்ன வயசில் நம்ம எல்லாருமே க்ரியேட்டிவ் விளையாண்டுருப்போம். அதுக்கப்புறம் தான் தெரியும் சர்வைவல்னு ஒரு மூட் இருக்குன்னு. இது வேறு எப்படி ப்ளேஸ் ஆச்சுன்னு தெரில, கண்ட இடத்துல ப்ளேஸ் ஆகுது. இப்போ நம்ம திருப்பி போய் இது பண்ணிடலாம். 10ஆவதுனால இந்த பிளாக் விட்டு மேலே ஒரு பிளாக் போடணும். இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணோம்னா ஏறிடும். ஏன்னா நம்ம கீழே பிளாக் ப்ளேஸ் பண்ணலாம் ஏறுறதுக்கு. இப்போ இங்கேயும் ஒரு பிளாக் விட்டோம்னா நம்ம இங்கே ஜம்ப் பண்ணோம்னா நம்ம இங்கேயும் ஏறிடலாம். இப்போ ஏற்றுக்கிட்டு சீக்கிரம் இப்படி போட்டு போயிடுறேன். அடுத்த சர்வைவல் சீரீஸில் ஃபுல்லாக கட்டிடுறேன். ஓடு சடுகுடு ஓடு.
பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் டோரு க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகு. இப்போ போய் நம்ம ஜஸ்ட்டு காலையில் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபுட்டு தேவை. ஃபுட்டை முதல்ல செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம மட்டன் இருக்குல்ல, பெட்டு செய்யும் போது அந்த மட்டனை எடுத்து வச்சு, கோல் இல்லை, உடன் பிளாங்க்ஸ் தான் இருக்குது. அந்த பிளாங்க்ஸ் எடுத்து வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். மான்ஸ்டர் தூங்கிடு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த செஸ்ட்டை உடச்சி மேலே எடுத்து வைக்கலாம் கைஸ். மேலே வை. இப்போ நம்மளுக்கு இன்னொரு செஸ்ட்டு வேணும், லார்ஜ் செஸ்ட்டு போகிறதுக்கு. எப்படி பயந்துட்டிங்களா? அப்படி தான் கத்தும். என்னன்னே தெரியல, அது இப்படி தான் கத்துது சில டைம் தூங்கும் போது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கனவு கண்டுட்டு கத்துறாங்க பாருங்க. எப்படி நான் வீடியோ எடுக்கும்போது தான் கத்துருவான். ஐயோ ஆயா கம்முன்னு ஏரியா, ஐயா கம்முன்னு ஏரியா, ஐயோ ஐயா கம்முன்னு ஏரியா. நம்ம லேடருக்கு உட் எடுக்கலாம். சரி, நான் கட் பண்ணி இந்த சீனை மட்டும். அதுக்கும் லேடருக்கு உட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரிப் மைனிங்க்கு போகலாம். எனக்கு கேவ் மைனிங்கே பிடிக்காது. அப்பயும் ஸ்ட்ரிப் மைனிங்கில் சில கேவெல்லாம் வரும். அப்படியே டைமண்ட் லெவல் வரைக்கும் தெரிஞ்சுப்பேன். இப்போ நம்ம லெவல் 15க்கு தான் போக போகிறோம். சரி, நான் அயன் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அயன் கிடச்சிருக்கு. இந்த அயன்லாம் நம்ம இப்போ மைன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ இருந்துங்கிறப்போ நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். ஐயோ கேவுங்க சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ளே கேவு கண்டாலே பயமாக இருக்குது. ஸ்கோல் எடுக்கலாமா வேணாமா? அங்கே பாருங்கள், தெரிஞ்சுதா ஓப்பனிங்க. ஸோ அங்கே அயன் நம்ம வந்தாலே பார்ப்போம். 1 2 3 4 5 6. ஐயோ இப்போ என்ன சொல்கிறது, 7. The 6 7 6 7 6 7 The 6 7. இப்போ இந்த மூடிலாம் ஏதோ மாபேஸ் பானை வந்துட போகுது. கர்மத்தலாம் நீங்கள் சைடில் நோட்டீஸ் பண்ணினாலும் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கோல்டு ஆர்மர் இருக்குது. அந்த கோல்டு ஆர்மர் லாஸ்ட்டில் சொல்கிறேன். தொண்டையில் கிச்சு கிச். விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்குங்க. லேடர் ப்ளஸுக்கு எத்தனை மாதிரி போகணும். இப்போ ஒய் லெவல் 15க்கு வரப்போகிறோம் கைஸ். வந்துட்டேன். இப்போ இங்கே ஒரு டார்ச் வச்சிடலாம். எதுவும் இல்லை. ஐயோ தப்பாக வச்சிட்டேன் கைஸ். இந்த டார்ச் எடுத்து இப்படி வைக்கணும் இங்கே. ஓகே, இங்கே மூடிட்டு ஸ்ட்ரிப் மைனிங் போகலாம். அடுத்த வீடியோவில், இந்த வீடியோலாம் போக மாட்டேன், பசிக்குது. அங்கே மேலே போகலாம். அதுதான் மேலே வரப்போகிறோம். வந்தாச்சு. ஐயோ ஆடு இருங்க, கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அந்த அயன்லாம் உருக்கிடலாம். அயன்லாம் உருக்க போட்டுறாச்சு. இப்போ நம்ம சீட் வெரி ஃபார்மை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்லாப்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்.
ஏன்னா அப்போ தான் நம்ம அது வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளை குத்தாது. வலிக்கும்ல, ஆட்டு போகும்ல, இப்போ அடிக்கடி நம்ம இடிக்கிறோம்ல. அப்போது 1 2 3 4 5 இப்போ வந்து இதுக்கு மேலே ஸ்லாப் போடணும். 6 ஸ்லாப் இருக்குது. 1 2 3 நான் முடிஞ்சிச்சு. ஐயோ தப்பாக போட்டேன். இது ரெண்டும் மைண்ட் பண்ணிட்டு அதையும் மைண்ட் பண்ண ஏன்னா குத்தவே இல்லை. நியூ அப்டேட்டா தெரிலையே, குத்தவே இல்லை கைஸ். பாருங்களேன், குத்தலை. இப்போ ஸ்லாப் போடலாம். 1 2 3 4 அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாம். இந்த ஒரு ஸ்லாப் வச்சு என்ன பண்ண முடியாது, ஆனால் ஓரமாக போட்டுருவேன். போகலாம் உள்ள. ஐயோ 8 கரெக்டாக அந்த கோல் ஒன்றே அது இது பண்ணிச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணும், பிக்கேக்ஸ் ஒன்று, அடுத்து பக்கெட்டு, அதுக்கப்புறம் வெளியே போகலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அண்ட் பாய் ஃப்ரம் பிருத்திவி. என்ன பார்க்குறீங்க? வேறு வீடியோ போங்களே. என்னாலே சும்மா இருக்க, வேறு வீடியோவுக்கு போலே. சரி, எப்படி கோல்டாமர் இது வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? அந்த கோல்டாமரோட ரீசன் என்னன்னா, நான் வந்து ஒரு ஜாமி ஃபுல் ஆர்மர் செட்டோடு இருந்தது. நான் அதை அடிச்சிருந்தேன்னா ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் கோல்டு ஆர்மர் தான் எனக்கு கிடச்சிருக்கும். நான் வந்து அதை ட்ரௌனாக மாற்றிட்டேன். ட்ரௌனாக மாற்றதுனால அந்த ஃபுல் கோல்டன் ஆர்மர் எனக்கு தான். ஸோ அவ்வளோதாங்க, பாய்.